பாகிஸ்தானை போல் இந்தியாவிலும் ரயில் கடத்தப்பட்டதா? எப்போது, எங்கு நடந்தது? வணக்கம் செய்தி புனலேயர்களே. பாகிஸ்தானில் பயணிகள் ரயில் கடத்தப்பட்ட சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் இந்தியாவிலும் ஒரு ரயில் கடத்தல் சம்பவம் நடந்துள்ளது. அது குறித்து பார்ப்போம். பாகிஸ்தானில் கடந்த 11ஆம் தேதி தென்மேற்கு பலூசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டாவிலிருந்து கைபர் பக்துன்க்வாவில் உள்ள விஷாவருக்கு சென்று கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை பலூசிஸ்தான் விடுதலை இராணுவம் என்ற அமைப்பு கடத்தியது. ரயிலில் இருந்த சுமார் 450க்கும் மேற்பட்ட பயணிகள் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் பயங்கரவாத அமைப்பினருடன் சண்டையிட்டு பயணிகளை மீட்டனர். இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்தியாவிலும் இதேபோல் ஒரு ரயில் கடத்தப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் முதல் ரயில் கடத்தல் சம்பவம் பிப்ரவரி 6ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு அன்று சத்தீஸ்கரின் துல்கில் நடந்தது. குற்றவாளிகள் ஜன் சதாப்தி ரயில் ஓட்டுநரையும் பயணிகளையும் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் பணைய கைதிகளாக பிடித்தனர். அந்த கடத்தல் கும்பல் ஓட்டுநர் மற்றும் பிற ஊழியர்களை துப்பாக்கி முனையில் பிணை கைதிகளாக பிடித்து ரயிலை வேறு நிலையத்திற்கு எடுத்துச் செல்லுமாறு மிரட்டியுள்ளார்கள். தனது தந்தை உபேந்திராவை விடுவிப்பதற்காக ஒரு பிரபல ரவுடி கும்பலின் மகனால் ரயில் கடத்தப்பட்டது. கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட உபேந்திராவின் மகன் பிரீத்தம் சிங் என்கின்ற ராஜேஷ் கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த ரயில் கடத்தலை மேற்கொண்டார். அதாவது பல்வேறு வழக்குகளில் உபேந்திரா சிங் பிலாஸ்பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு குற்றவியல் வழக்கு விசாரணைக்காக உபேந்திரா துர்க் நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டார். நீதிமன்ற விசாரணை முடிந்ததும் போலீசார் உபேந்திராவை அதே ரயிலில் பிலாஸ்பூருக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தனர். உபேந்திராவை விடுவிக்க அவரது மகன் பிரீத்தம் சிங் துர்க் மற்றும் ராய்கர் இடையே ஓடும் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸை ஒரு கும்பலுடன் கடத்தி சென்றார். ராய்ப்பூரை ஒட்டியுள்ள கும்ஹாரி ரயில் நிலையம் அருகே ரயிலை நிறுத்திய கடத்தல் கும்பல் உபேந்திரா சிங்கையும் அழைத்து அங்கு வந்து தப்பிச் சென்றது. தந்தையை அழைத்து செல்வதே ஒரே நோக்கம் என்பதால் ரயிலை கடத்திய பிரீத்தம் சிங்கும் அந்த கும்பலும் ஓட்டுநரையும் மற்ற பயணிகளையும் ஏதும் செய்யவில்லை. இந்த ரயில் கடத்தல் சம்பவம் 2013ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.